ஸோ இப்படி ஆர்ஆர் வந்து எப்படி வேணா ஆடலாம் அப்படின்னு பார்த்தா ஜிடிக்கு இந்த 3 பேட்ஸ்மேனை தவிர வேற யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கான் எப்பயாவது வந்து அடிக்கிறாரு, ஏதோ செய்யறாரு. அதை தாண்டி மிடில் ஆர்டர்ஸ்ல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்னும் இருக்கே இல்லவி ஜிடிக்கு. கண்டிப்பா ஜிடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மத்த யாருக்கும் வாய்ப்பு வராத மாதிரி தான் இந்த 3 பிளேயர்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வின் பண்ண எல்லா மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாய் சுதர்ஷன், கில் இல்ல ஜோஷ் பட்லர் இவங்க 3 பேரும் வந்து கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் நின்று அவங்களை வின் பண்ணி வச்சிடறாங்க. சோ அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல திவாத்தியா அதே மாதிரி ரத்தர்ஃபர்ட் இவங்க யாருமே இன்னும் கேமுக்கே வரல. சுத்தமா அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பாக்குறோம். ஷாருக் கான் அந்த கடைசியில கிடைக்கிற பால்ஸுக்கு ஒரு 6 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. சோ இங்கேயும் எனக்கு தெரிஞ்ச அந்த மிடில் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு செட் ஆகாததை பாக்குறோம். ஆனா இங்க என்னன்னா அந்த டாப் 3 பேர் அவுட் ஆக்குறது எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுக்குமே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறனால ஜிடி இன்னைக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்க டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நல்ல போலர் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவரை வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ சிராஜ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஆளே காணோம். ஸோ சுந்தருடைய போலிங்கும் நிறைய டைம் அவங்க கொடுக்காமலே மற்ற அந்த 5 பேரை வச்சே முடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ரஷீத் கான் அவங்களுக்கு ஒரு பெரிய துருப்பு சீட்டா இருக்கிறாரு. சாய் கிஷோர் அவங்களுக்கு நல்லா செட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய போலிங் எப்படி மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 பேஸ் போலர்ஸும் வச்சிருக்காங்க, ஒரு 3 ஸ்பின்னும் வச்சிருக்காங்க. சோ ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்காரு. அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு பிரதீஷ் கிருஷ்ணா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுல இந்த சீசன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போட்டுட்டு இருக்காரு. ஜோஷ் ஏசல்வுட்டுக்கும் பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கும் யார் அந்த பர்பிள் கேப்பை வாங்குவாங்கன்னு ஒரு போட்டி போயிட்டே இருக்கு. சோ சிராஜ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் நல்லா போட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா இன்னும் பிரதீஷ் கிருஷ்ணாக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இஷாந்த் சர்மா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா போடுறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல நிறைய விக்கெட் எடுத்த சாய் கிஷோரை இவங்க அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. அது ஏன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. சோ மேபி அவரை இன்னும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி, ஏன்னா ரஷீத் கான் இன்னும் பெருசா செட் ஆகல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு வர்றாரு. அவர் முன்ன மாதிரி பவர் பிளேலயும் போடுறாரு, அதே மாதிரி டெத் போலிங்கும் போடுறாரு. அவரோட அந்த போலிங் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இன்னும் அவங்களோட போலிங் ஆர்டர்ஸை கொஞ்சம் மாத்தி விட்டாங்க அப்படின்னா மேபி இன்னும் போலிங் இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே லிவி, இப்போ மேட்ச் அப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கில்லு அண்ட் சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் இவங்க விக்கெட்டை எடுத்தாதான் இன்னைக்கு ஆர்ஆருக்கு பெரிய சான்ஸே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆர்ச்சர் சூப்பரா போடுறாரு, செம்ம லைனு செம்ம லென்த்து அப்படி போடுறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இதுல ஆர்ச்சருக்கு யார் பெரிய த்ரெட்டனா இருப்பா? கில்லா, சுதர்சனா அண்ட் பட்லரா? கண்டிப்பா பட்லர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரு ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கண்ட்ரிக்காக ஆடுறதுனால அவங்களோட ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பால் வந்து கண்டிப்பா அவர் நல்லாவே கணிச்சு வச்சிருப்பார். இன்னொன்னு பட்லரோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா ஃபாஸ்ட் போலிங். சோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு 140க்கு போட்டாருன்னா அவர் அழகா அப்படி தூக்கி தட்டி விட்டு போயிடுவார். பட் இங்க எனக்கு தெரிஞ்சு மத்த 2 பேருக்கும் ஒரு பெரிய த்ரெட்டே பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாவை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அழகா அவர் வந்து லைன் அண்ட் லென்த் திடீர்னு ஒரு ஸ்லோ பால போட்டு அழகா விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு பட்லரை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு த்ரெட்டா இருப்பாரு. மத்த எல்லாருக்குமே சந்தீப் சர்மா, அதுவும் ஜெய்ப்பூர்லன்றப்போ அவரோட போலிங் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல இருக்கும். ஒரு பெரிய த்ரெட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒருவேளை இன்னைக்கும் அவங்க தேஷ்பாண்டேவை கொண்டு வந்தாங்கன்னா கட்டாயம் வெளுத்துருவாங்க. இந்த 3 கண்டிப்பா ஒரு 50-20 ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கண்டிப்பா ஜிடிக்கு கொஞ்சம் லாபம், ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நம்மளுக்கு ஜிடிக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு தேஷ்பாண்டேவை கொண்டு வர்றது ஒரு சந்தேகம் தான். சோ அப்படி பாக்குறப்போ ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சந்தீப் சர்மாவும் நல்லா போடுறாங்க. அதை தாண்டி ஆகாஷ் வந்து ஓரளவு நல்லா போடுறாரு. இன்னும் அந்த 2 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் கை கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து அவர் பேட்டிங் விட்டுட்டு இப்ப போலிங் போட ஆரம்பிச்சிட்டார். அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அடிஷனல் போலர் எடுத்துட்டு வராம ரியான் பராக் நானே பாத்துக்கிறேன் நீ போவாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னும் ஹெட்மயர் அவங்களுக்கு ஃபார்முக்கு வராதது ஒரு பெரிய டிராபேக். அவர் வந்துட்டாதான் ஆர்ஆருக்கு ஏதாவது செய்ய முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஜிடியுடைய துருப்பு சீட்டு எக்ஸ் ஃபேக்டர் யார் அப்படின்னா நீங்க நிறைய யோசிப்பீங்க.
11 பேரும் சூப்பரா ஆடுறாங்க, செம்மையா இருக்கு, டீம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, லீடிங் டாப் டேபிள்ல அவங்க டாப் 3ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரை எக்ஸ் ஃபேக்டரா நீங்க போடுவீங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா லிவி இன்னைக்கு ஒரு ட்விஸ்டா வச்சிருக்கிறாரு. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து சாய் சுதர்ஷனும் பிரதீஷ் கிருஷ்ணா தான் வந்து தொடர்ந்து நல்லா ஆடிட்டு வராங்க. கண்டிப்பா அவங்க தான் இன்னைக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இங்க ஆர்ஆரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். அதை பாக்குறப்போ இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் ஜிடிக்கு செயல்படுவாங்க நம்ம பார்க்கலாம். ஆர்ஆருக்கு இதே மாதிரி தான். ஸோ ஜெய்ஷ்வாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும், ஸோ இவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பா இங்க ஒரு எக்ஸ்பெக்டரா செய்யப்படுவாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு கன் லைன் அப் வச்சிருக்காங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும். அதை கொஞ்சம் தகர்த்து எரியணும்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு போலர் ஆற மட்டும்தான் முடியும். அதே மாதிரி தொடர்ந்து இங்க எப்படி நம்ம கன்சிஸ்டன்டா சாய் சுதர்ஷனை சொல்றோமோ அதே மாதிரி இங்க ஜெய்ஷ்வால் வந்து ஆர்ஆருக்கு தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஒரு 50, 60, 70 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவருமே இன்னைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கை கொடுத்தாரு அப்படின்னா ஆர்ஆர் இன்னைக்கு வந்து ஒரு டஃப் கொடுத்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள புரட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா ஜிடியை தான் சொல்லுவோம். ஸோ ஜிடி 60, ஆர்ஆர் 40. ஓகே மக்களே, ஜிடி 60, ஏன்னா அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டரும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் பெஸ்ட் போலர், இந்த டீம்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் பெஸ்ட் போலர் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு எப்படி வேணா ட்விஸ்ட் நடக்கலாம். டிராவிடுடைய மைண்ட் தாட் டிஃபரெண்டான மைண்ட் தாட், எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆள். ஸோ அதனால 7:30 மணிக்கு சூப்பரான மேட்ச் இருக்கு. ஆர்ஆர் இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஜிடியை பயமுறுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டாஸ் ரொம்ப குரூசியல், ஜெய்ப்பூர் பிச்சு அப்படிங்கறதுனால. ஸோ அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ஸோ மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வினோமீட்டர்ல ஜிடியா அல்லது ஆர்ஆரா? ஸோ பொதுவா எல்லாருமே யார் பக்கம் சாய்வா அப்படின்னு பார்த்தா ஜிடி பக்கம் தான். ஸோ அதே தான் மக்களும் செய்திருக்கிறாங்க. ஜிடிக்கு 68% கொடுத்திருக்கிறாங்க. பரிதாபம் ஆர்ஆருக்கு 32% தான். ஆனா 68% கேம ஜிடி இன்னைக்கு வந்து வெளிப்படுத்துவாங்களா, வின் பண்ணுவாங்களா அப்படின்னு 7:30 மணிக்கு தான் அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நைட்டுக்குள்ள இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ தொடர்ச்சியா நம்முடைய நியூஸ் சேனல் அப்டேட் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்க.